ஜெய் பவானி. நான் மதுரையிலேருந்து வர்றேன். எனக்கு 4 தடவை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. 5வது ஒரு ஆப்ரேஷனுக்கு பண்ணதா சொன்னாங்க. ஆனால் அம்மாட்ட வந்தேன். இப்போ ஆப்ரேஷன் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்த பிறகு எனக்கு நல்லா இருக்குது. என் மகனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அம்மாட்ட வந்தேன். இப்போ எல்லாமே நல்லா இதாகிருச்சு. அம்மாட்ட வந்து இப்போ எனக்கு எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. எல்லோரும் அம்மாட்ட வாங்க. எல்லா பிரச்சனையும் அம்மா தீர்த்து கொடுப்பாங்க. அம்மாட்ட வந்தால் எல்லா பிரச்சனையும் தீரும். எனக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன். ஜெய் பவானி. குருவே துணை. ஜெய் பவானி. புளியங்குடி பவானி அம்மன் கோயிலுக்கு வந்து நாங்கள் 5 வருஷமாக நான் வந்துட்டுருக்கேன். 5-6 வருஷமாக வந்துட்டுருக்கேன். நாங்கள் ஆரம்பத்தில் வரும்போது எங்கள் வீட்டில் பிரச்சனை, நோய் எல்லாமே இருந்தது. ஆனால் வந்து ஒரு 5 வாரத்துலேயே பிரச்சனையும் கிடையாது, நோயும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் 6 வருஷமாக நாங்கள் எங்களை வந்து அம்மா வந்து ஒரு நோய் நொடி இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கே நாங்கள் போகாமல் நாங்கள் வந்து எங்களை வந்து சக்தி அம்மாவும் எங்கள் குருநாதர் சக்தி அம்மாவும் பவானி அம்மாவும் எங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயிலுக்கு வந்த யாருக்குமே வந்து வந்துட்டு போனவங்களுக்கு நோயின்னு எதுவுமே இருந்தது கிடையாது. இது வரைக்கும் வந்து நோயின்னு திரும்பி போனவங்க யாருமே கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து அம்மா குழந்தை கொடுத்துருக்காங்க, தாலி பாக்கியம் கொடுத்துருக்காங்க. குழந்தை கொடுக்குறதுல ரொம்ப நிறைய பேர்த்துக்கு குழந்தை கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு நோய் என் கணவருக்கு வந்து நோய் குணமாயிருக்கு. என் வீட்டில் நிறைய பிரச்சனைகள். என் தம்பிகளுக்கு வந்து கல்யாணம் முடிச்சு வச்சுருக்காங்க. என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுத்துருக்காங்க. இதை மாதிரி நிறைய நோய்க்கும் குழந்தைக்கும் இந்த மாதிரி தெய்வம் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இந்த மாதிரி பவானி அம்மாவை, பவானிங்க பேரை சொன்னாலே வந்து அவங்களோட உடம்புல இருக்க எந்த நோயுமே வந்து இருக்காது. பவானிங்க பேரை உச்சரிக்கும் போதே வந்து எல்லாத்துக்கும் வந்து அந்த அருள் வந்து கிடைக்கும். அம்மாவோட அருள் வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து நீங்கள் பவானி அம்மா பேரையும் வீட்டில் இருக்க மஞ்சளையும் அம்மா பேரை சொல்லி எடுத்து பூசினாலே போதும். அம்மாவோட அருள் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நோயும் தீரும். வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து அம்மா பேரை சொல்லி நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் அந்த அருளை வந்து நீங்கள் அனுபவிக்கலாம். எல்லோரும் அம்மாவோட கோயிலுக்கு வரணும். ஜெய் பவானி. ஜெய் பவானி. ஜெய் சக்திமா. குருவே துணை. நான் விருதுநகர்லேருந்து வரேன். 8 வருஷமாக வரேன். எனக்கு வந்து அடிக்கொருக்கா ஃபிக்ஸு வரும். அது மட்டும் இல்லாமல் என் உடம்புல நிறைய பிரச்சனை இருந்தது. அதோடு தான் இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்தோம். எங்கள் அத்தை மூலியமாக வந்ததில் வந்து எனக்கு இங்கே வந்த பட்டி தான் உயிரே பொழைச்சேன்னு சொன்னால் அந்த கோயிலில் மட்டும்தான். நான் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன். எந்த கோயில் இந்த மாதிரி கிடையாது. முதல் தடவை வரும்போது நானும் நினச்சேன், எல்லா கோயிலோட இந்த கோயில் என்ன அவ்வளோ பெருசான்னு சொல்லி நினச்சேன். அதுக்கப்புறம் அம்மா ஒரே நாள் தான் வந்து 1 நிமிஷம் கையை வச்சு 60 நாள் கிட்டத்தட்ட நான் சாப்பிடாம இருந்தேன். இங்கே வந்து நாளே அம்மா கூப்பிட்டு வந்த நாளே அம்மா காசு போட்டு எனக்கு சாப்பாடு வாங்கி அன்னைக்கே சாப்பிட வச்சது இந்த கோயில் மட்டும்தான், வேறு எங்கேயுமே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு வந்தப்பட்டி எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை நடந்துச்சு. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இருந்துச்சு. அம்மாட்ட வந்து நாங்கள் சொல்லும் போது அம்மா எல்லாம் பார்த்துக்கிட்டதே. நாங்கள் வாரம் சொல்லியிருக்காங்க, அடுத்த வாரம் எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுத்தாங்க. எனக்கு எல்லாத்துக்கும் இல்லை, நாங்கள் எங்கள் கோயிலுக்கு வரவங்க எல்லாத்துக்குமே எல்லா நல்லதுமே நடக்குது. எல்லோரும் வாங்க, உங்களுக்கு நல்லது நடக்க. நாங்கள் பவானி அம்மாட்ட வந்து அருள் வாக்கு வாங்கிட்டு போங்க. எனக்கு ஃபிக்ஸு வந்துக்கிட்டே இருக்கும். இது இப்போ வந்ததில் வரலை எனக்கு ஃபிக்ஸு. அது வரைக்கும் சந்தோஷம். எங்கள் அம்மாவுக்கு நன்றி. ஜெய் பவானி அம்மா. ஜெய் பவானி. குருவே சரணம். குருவே போற்றி. நான் முப்பெரும் தேவியருக்கு சரணம். நான் கழுவுமலையிலேருந்து வர்றேன். என் பேர் மல்லிகா பாலசுப்ரமணியன். 7 வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன். கஷ்ட துன்பம் துயரத்தோடு தான் வந்தோம். இங்கே வந்து அம்மா எங்களை எல்லாத்தையும் அதை கடத்தி விட்டு எங்களை இன்றைக்கி நல்வழிப்படுத்தி என் பசங்களுக்கு நல்ல காலேஜ் நல்ல படிப்பை கொடுத்துருக்கு, நல்ல வேலையும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். என் வீட்டுக்காரருக்கு சுகரு. இது வரைக்கும் நாங்கள் இன்ஜெக்ஷனாக மாத்திரையாக மருந்தாக எதுவும் போடலை. அம்மா சொல்படி அந்த மருந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒன்றுமே இப்போ பிரச்சனை இல்லை. எவ்வளோ பெரிய புண்ணு இருந்தாலுமே அம்மா தான் ஆற்றி கொடுப்பாங்க. நாங்கள் அதனால் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலுங்கிறது போனதில்லை. ஹாஸ்பிட்டல் செலவு எதுவும் செய்வதில்லை. எதுனாலும் எல்லாமே எங்கள் சக்தி அம்மா அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் அம்மாட்ட கேட்டுட்டு தான் அம்மாட்ட கேட்டு தான் எந்த வேலை செய்தாலும் செய்வோம். அம்மா நான் பார்த்துக்கிறேன்டா, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெற்றிகரமாகவே முடியும். ஒரு ஜாப்பில் உள்ள லீவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி கூட லீவு கிடைக்காதுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அம்மாட்ட சொன்னேன். அம்மா சொன்னாங்க, போடா நான் நடத்தி கொடுக்கனாங்க. அதே மாதிரி திருவண்ணாமலை வர போயிட்டு அந்த டியூட்டி இல்லை, திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இன்றைக்கி கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி குடும்பத்தோடு வந்திருக்கிறோம். எல்லாமே எங்கள் சக்தி அம்மா தான், இந்த முப்பெரும் தேவியர் தான் இல்லைன்ட்டு இங்கேயே நாங்கள் அடைக்கலமாகி
செய்யட்டும். எல்லாமே இங்கே புளியங்குடி நம்ம முப்பெரும் தேவியரும் நம்ம இங்கே சக்தி அம்மாவும் எங்கள் குருவே தான். எங்கள் குரு சொல்படி நடக்கிறோம். நாங்கள் நல்லா இருக்கிறோம். வந்தப்போ இருந்த துன்பத்தை விட இப்போ நாங்கள் எவ்வளவோ நல்லா இருக்கிறோம். எல்லாத்துக்குமே எங்கள் அம்மாவுக்கு, சக்தி அம்மாவுக்கு நன்றி. ஜெயபவானி அம்மா எங்களை நல்ல வழிக்கு வச்சுருக்காங்க. நல்லா காப்பாற்றணும். எனக்கு ஒரு குழந்தை கூட நான் கேட்டிருக்கேன், தரணும். எனக்கு கடந்தெல்லாம் அடைச்சி நல்ல வழிக்கு தரணும். அம்மாவை நான் நம்பி தான் வந்திருக்கேன். நல்ல வழிக்கு எனக்கு அம்மா வைக்கணும். அம்மா நல்ல வழிக்கு வைக்கணும். என் குடும்பத்தையும் நல்ல வழியை சேர்த்து வைக்கணும். அம்மா நல்ல அம்மா, நாங்கள் நம்பி தான் வந்திருக்கோம். நல்ல எல்லா செல்வத்தையும் கொடுத்துருக்காங்க. பிள்ளை செல்வத்தை கொடுத்துருக்காங்க. எல்லா செல்வத்தையும் கொடுத்துருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரது என்னோட வந்து சேரணும். அம்மா இருந்தாலும் கண்டிப்பாக நான் நல்லா இருக்கணும். ஜெயபவானி நாங்கள் அம்மா நம்பி வந்தோம். அம்மா எங்களை கைவிடலை. எனக்கு ஒரு நாள் உடம்புக்கு முடியாமல், திடீர்னு உடம்புக்கு முடியாமல் இருந்தது. அப்படியே ரத்தம் கிண்ணத்தில் அறுத்து விட்டுருந்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் எனக்கு லெட்டினுக்கு போகையில் அப்பயுமே கையில் பிடிச்சி நின்னாப்புல அப்பயுமே நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ட்டு அப்படியே நின்றுது. என் குடும்பத்தில் பல பிரச்சனை இருக்குது. எல்லாத்தையும் அம்மாட்ட தான் சொல்லுவேன். அம்மா அப்பப்போ சரி பண்ணி கொடுப்பா. என் மக குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது. அது அம்மா தான் சரி பண்ணி விடணும். ஜெய் பவானி. ஜெய் பவானி. சத்தியம்மா மேலே எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நாங்கள் 7 வருஷமாக வரோம். வீடு எங்களுக்கு மகளுக்கு முடிச்சு கொடுத்தாங்க. எங்கள் அம்மா தான் முடிச்சு கொடுத்தாங்க. என் மகனுக்கு இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போது நாங்கள் 7 வருஷமாக வரோம். நல்லா சந்தோஷமாக இருக்கோம். நல்லா இருக்குது. எல்லா மக்களும் வாங்க. ஜெய் பவானி அம்மா. நான் என் குடும்பத்திலேருந்து இன்றைக்கி தனிமையில் நின்று என் பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. நரகெல்லாம் அள்ளி படிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. என் பிள்ளை படிப்பு இது 2வது வருஷம் போகிறா. அவளுக்கு வந்து 5 லட்ச ரூபா ஃபீஸ் கட்ட சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி தான் ஃபோன் போட்டாங்க. உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் பேசியிருக்கேன். நல்லா படித்து உன் கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் அவள் இப்போ பேப்பர்லேருந்து புக்கிலேருந்து ஆட் பண்ணி வந்துட்டா. நான் தனிமையில் போராடி என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைய எப்படியாவது நீ காப்பாற்றி கொடுப்பேங்கிற நம்பிக்கையில் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் நீ கை கொடுத்தாதாம்மா என் பிள்ளைய நான் தூக்கி விட முடியும். அவள் போராடிக்கிட்டு இருக்கா வாழ்க்கையில். இதே மாதிரியே இன்னொருத்தவங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் ஆப்ரேஷன் பண்ணுற நிலமையில் இன்றைக்கி மாங்கலியை இழக்கிற நிலமையில் இருக்காங்க. உன் காப்பை தான் சொல்லி நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவங்கள எப்படியாவது நீ காப்பாற்றி கொடுத்துருமா. ஜெய் பவானி அம்மா தாயே. அவங்களும் இந்த கோயிலுக்கு வந்து நல்லபடியாக அவங்க குடும்பம் குட்டியோடு நல்லா இருக்கட்டும்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. எனக்கு மாப்பிள்ளை துணை இல்லை, மகன் துணை இல்லை. என் பிள்ளை எப்படியாவது நான் கரையேற்றி கொடுப்பேன்ற நம்பிக்கையில் உன் கோயிலுக்கு நான் மாதத்துக்கு ஒரு நாள் தான் என்னால் வர முடியுது. என் பிள்ளையை காப்பாற்றி கொடுமா. எல்லாருமே இந்த கோயிலுக்கு வாங்க, நல்லதே நடக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பவானி அம்மா தீர்த்து வைப்பா. உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பா. அந்த நம்பிக்கையை நீங்கள் முயற்சி செஞ்சு நீங்களும் முன்னேறி வந்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்லபடியாக நல்ல நிலைமைக்கு வருவீங்க. இன்றைக்கி என் பொண்ணு படிக்கிறேன்னா அதுக்கு காரணமே பவானி அம்மா தான். எப்படியாவது வாங்கம்மா, கோயிலுக்கு வந்து நல்லபடியாக அருள் பெற்று போங்கம்மா. உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஜெய் பவானி அம்மா. ஜெய் பவானி சத்தியம்மா. ஜெய் பவானி. அம்மா பவானி, தாயே பவானி, மாமாய் பவானி, கண்டு பாருங்க. அம்மா முத வந்தப்போ அம்மா தலையில் கை வச்சு சொன்னாங்க, உங்களுக்கு கடன் அடைக்கணுமா, வீடு கட்டணுமான்னு. அம்மா வீடு கட்டணும்னு சொன்னேன். வீடு கட்டி கொடுத்துட்டாங்க. நிலமில்ல, எந்த கடனும் இல்லாமல் இன்றைக்கி நல்லா இருக்கேன். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அம்மாவை நம்பி வந்தால் அம்மையை செய்வாங்க. ஜெய் சத்தியம்மா. ஜெய் பவானி. ஜெய் பவானி. அம்மா பவானி, தாயே பவானி, மாமாய் பவானி, கண்டு பாருமா. ஜெய் பவானி சத்தியம்மா. வணக்கம். நான் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து திருத்தாங்கல் டெய்லர் பாக்கியலட்சுமி பேசுகிறேன். இந்த பவானியம்மா கோயிலுக்கு நான் 7 வருஷமாக இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து காய்ச்சலோ எதுவுமே வந்ததே இல்லை. ஆனால் அந்த கோயிலில் என்ன சிறப்புன்னு கேட்டால், குழந்தைகளுக்கு வந்து சிறப்பான இடம் இந்த இடம். யாருக்குமே இந்த கோயிலுக்கு வந்தவங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராமல் காப்பாற்றி கொடுக்குற நீதி தேவதை இருக்கிற இடம் இந்த இடம். வாக்கு கொடுத்தான்னா அந்த வாக்கை வந்து கரெக்டாக காப்பாற்றி கொடுக்குற இடம், நீதி தேவதையான இடம் இது. நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் எஃப்எம்மில் லைனே கிடைக்காது. பவானி தாயை, ஜெய் பவானி எனக்கு லைன் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டோம்னா லைன் கிடச்சிரும். நான் பேசுவேன். வாரத்தில் 2 நாட்கள் அம்மா பேரை சொல்லி கொடைக்கானல் எஃப்எம்மில் பேசினேன். எனக்கு பரிசு, ஏகப்பட்ட பரிசு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இந்த பவானி தாயை நம்பி வாரவங்க அனைவருக்குமே வந்து நல்ல ஒரு இதைத்தான் கொடுத்துருக்காங்க. அம்மா எந்த ஒரு கெடுதலையும் கொடுத்ததில்லை. அதனால் முப்பெருந்தேவி பவானி தாயை வணங்குறவங்க யாருக்குமே வந்து வீண் போகாது. அதனால் வந்து முப்பெருந்தேவியை எல்லாரும் சேர்ந்து கும்பிடுங்க. உங்களுக்கு உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த குடும்பத்தில் நான் கஷ்டப்பட்டு இந்த கோயிலுக்கு வந்தேன். பவானி அம்மா, இது சத்தியமாக தான் எங்களுக்கு உயிரை சத்தியமாக தான். நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் குடும்பத்தில். 2ஆக பிரிஞ்சிருந்தேன் குடும்பத்தில். இதை பிரித்து இருந்ததை எங்கள் அம்மா தான் சேர்த்து வச்சு, என் பிள்ளையெல்லாம் ஒத்துமையாக சேர்த்து வச்சு இந்த சத்தியம்மா
என்னைக்கும் எங்களுக்கு தான் எங்கள் அம்மா. அம்மா பவானி அம்மா, ஜெய பவானி அம்மா, உங்களை நம்பி நான் வந்தேன். எனக்கு ஊர் அங்கரியான்குளம். என் பேர் பகவதி. என் மகன் தென்காசிலே சுபாஷ் பேக்கரிலே மேனேஜராக இருக்கான். என் பையன் 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான் என்று என் பையனோட பைக்கை வண்டி என் பையன் வண்டி கிடைக்கட்டும்னு பவானி அம்மாவை நாடி நான் வந்தேன். அம்மா தொலைஞ்சது தென்காசி, களமண்டவங்க கடையநல்லூர், கிடச்சது பவானி அம்மன் சன்னதியில் புளியங்குடியில் ஒரு ஷாப்பிலே என் பையன் வண்டி 1 மாதமாக வண்டியை உடைக்காமல் விட்டுருந்தாங்க. நான் நம்பி வந்த பவானி அம்மா என் பையன் வண்டியை மீட்டி கொடுத்துட்டாங்க. பவானி அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப கோடி கோடி நான் கும்பிடு. நான் காலம் பூரா பவானி அம்மா காலடியிலே நான் வணங்கி இருப்பேன். என் குளத்தட்டை தொலைஞ்சி 1 மாதம் ஆச்சு. நான் வேலைக்கு போகாமல் அம்மா நான் வீட்டில் இருந்தேன். 1 மாதம் கழித்து 3 நாள் கழித்து என் குளத்தட்டை வீடு தேடி கொண்டாந்து தந்தாங்க. பவானி அம்மாவுக்கு ஜெய, பவானி அம்மாவுக்கு ஜெய, பவானி அம்மாவுக்கு ஜெய். ஜெய் பவானி, ஜெய் சக்தியம்மா. எனக்கு 2021 ரொம்ப பெரிய பிரச்சனையில் நான் இருந்தேங்க. கடன் பிரச்சனையில் பயங்கரமாக இருந்தது. ஊரை விட்டு ஓடி போகிற அளவுக்கு இருந்தது எனக்கு. அப்போ எனக்கு சக்தியம்மா கோவிலுக்கு எங்கள் அத்தை பொண்ணுக்கு தான் அறிமுகப்படுத்தி விட்டாங்க. அப்போ நான் பையை தூக்கிட்டு வேறு வீட்டுக்கே போயிட்டேன். எங்கள் அத்தை பொண்ணு வீட்டுக்கு இறங்கினேன் ராஜபாளையத்தில். சரிங்களா, இறங்கி கிராமத்தில் நீ தான் சொன்னாங்க இந்த மாதிரி இந்த கோவிலுக்கு போ, உன்னோட பிரச்சனை பிறகு சரியாகும். என்னோடய சொந்த வீட்டுக்குள்ளே நான் கை கால் நடுங்கி போய் உள்ளே போக முடியாமல் இருந்தேன். இந்த கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அம்மா எல்லா கடனையும் அடித்து என்னோட நிலையாக என்னை தங்க வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் எங்களுக்கு சொத்து பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. என் மகளுக்கு வேலை கிடச்சிச்சு. என் பையன் இப்போ MBA படிக்கிறான். பார்ட் டைம் மாதிரி என் தம்பி புது கடை ஆரம்பிச்சிருக்கான். அதில் ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால் இவ்வளோ காரணம் சக்தி அம்மா தான் காரணம், பவானி அம்மா தான் காரணம். உண்மையிலே அவங்களாம் நான் இங்கே உயிரோடு இங்கே நின்று அவங்களோட பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். திசை தெரியாமல் போயிருந்திருப்பேன். இது சத்தியமான இது உண்மை. அதனால் இப்போ நான் வேறு கோவிலுக்கு எங்கேயுமே போகிறதில்ல. இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன். நான் என்னையை பொறுத்தவரை நீங்களும் வாங்க. ஒரே நம்பிக்கை அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக தொடர்ந்து உங்களுக்கு நினச்சது நடத்தி கொடுப்பா ஆத்தா. சரிங்களா? ஜெய் பவானி. ஜெய் பவானி. சக்தியம்மாவுக்கு 35 பேருக்கு முதற்கன் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் அந்த கோயிலுக்கு 6 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். என் வீட்டுக்கார் 19 வருஷம் என் கூட வாழ்ந்துட்டு வாழ மாட்டேன்னு சொல்லி ஒதுக்கி வச்சார். ஆனால் அம்மா என்னை அவங்க பாதத்தில் வச்சு உன் வீட்டுக்கார்ட்ட உன்னை வாழ வைப்பேன், இல்லைன்னா உனக்கு அவர் 5 வருஷம் தான் தரேன்னு சொன்னார். அம்மா 10 லட்சம் வாங்கி தர வச்சு எனக்கு என் வாழ்க்கையை நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் அந்த பிறவியின் பிறந்த பலனை அடைஞ்சிட்டேன். அம்மா பாதத்தில் வந்ததுனால தான் எனக்கு இந்த மாதிரி கஷ்டம்லாம் தீர்ந்தது. நீங்களும் இதை உபயோகப்படுத்திக்கோங்க. அம்மா பாதத்தில் இருந்தால் நம்மளுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. அம்மா நம்ம கூட இருப்பாங்க, எல்லாம் நம்மளுக்கு இது பண்ணி கொடுப்பாங்க. ஜெய் ஜெய் பவானி அம்மா, ஜெய் ஜெய் சக்தி அம்மா, வாழ்க. நான் விருதுநகர் மாவட்டத்திலேருந்து வரேன். என் பேர் ராஜாத்தி. நான் இங்கே வர்றதுக்கு காரணமே எனக்காக வரல, என்னை சுற்றி இருக்கிற 2 பேர்த்துக்கு குழந்தை இல்லை, அதனால் நான் வந்தேன். ஆக மொத்தம் இங்கே பார்த்தா என்னோடய பிரச்சனைகளே அதிகமாக இருக்குதுன்னு அம்மா சொன்னாங்க. ஆமாம் அப்படின்னு. எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டாங்க. நான் அவங்களுக்கு குழந்தை இல்லை, அதுக்காக தான் நான் வந்தேனாங்க. அப்போ உங்கள் பிரச்சனைகள் இப்படியே தான் இருக்குமான்னு கேட்டாங்க. அது எங்கள் சாமியை பார்த்துக்குறோம் அப்படின்னு. உங்கள் சாமி எத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னாங்க. 15 வருஷமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டீங்களா, உங்களுக்கு சீரமைச்சு தாரேன்னு அம்மா சொன்னாங்க. அதுபோலவே நான் நாள் வந்த அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போக 11:30 மணி, காலையில் 5 மணிக்கு நைட்டு 11:30 போனேன். என் வீட்டுக்கார் என்னை வேறு மாதிரி கூட பேசினார். பரவாயில்ல இருக்கட்டும், நான் எங்கே போயிருக்கேன், அம்மா பக்கத்தானே போயிருக்கேன்ட்டு அமைதியாக இருந்துக்கிட்டேன். நான் எதுவுமே பேசலை. நானே எங்கள் அக்காவோட பொண்ணு, நாங்கள் லேடிஸாக தான் ஒரு 5 பேர் வந்தோம். ஆனால் வந்த வார்த்தைகள் வேறு மாதிரி இருந்துச்சு. இருக்கட்டும்னு கஷ்டத்தோடு பேசாமல் இருந்தேன். மறுவாரமே என் வீட்டுக்கார் வா நானும் வரேன் அப்படின்னாரு. என்னடா இது அப்படின்னு பார்த்தா அவரே ரொம்ப குடிச்சிட்டு என்னை மதிக்காமல் தெரிஞ்சவர் இப்போ 3 வாரமாக அவரே சேர்ந்து வந்திருக்காரு என் கூட. இன்றைக்கும் வந்திருக்காரு. என் பையன், என் வீட்டுக்காரு, நானும் 3 பேருமே வந்திருக்கோம். காலையிலே வந்துட்டோம். எங்களுக்கு அற்புதத்தை நடத்தி கொடுக்குற பவானி வாழ்க. ரொம்ப அம்மா அற்புதம் தான் செய்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் ஃபேமிலி இப்போதைக்கு. எனது பெயர் எஸ் ஆறுமுகம். நான் சிவகிரியிலிருந்து வந்திருக்கின்றேன். இந்த ஆலயத்தினுடைய பெருமைகளெல்லாம் நான் அறிந்து பல இடங்களிலே எடுத்து கூறி வந்து கொண்டிருக்கின்றேன். ஆகையால் இந்த ஆலயத்தில் நான் அடிப்படையில் வருகின்ற பொழுது இவ்வளவு மக்கள் கூடிய கூட்டங்கள் இப்பொழுது அதிகமாக காணப்படுகின்றது. ஆரம்பத்திலே குறுகிய மக்களாக இருந்தாலும் இப்போ இந்த கோவிலினுடைய பெருமைகள் மிக விரிவாக பரப்பப்பட்டு எல்லா மக்களுமே விரும்பி இந்த அம்மனினுடைய அருளை பெறுவதற்காக கூட்டமாக வந்து இந்த ஆலயத்திலே இந்த அம்மனுடைய அருளை பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள். ஆகையால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பக்த கோடிகள் அனைவரும் இந்த அம்மனுடைய அருளை பெறுவதற்கு எங்கெங்கிருந்தோ வந்து அம்மனுடைய அருளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் பொதுமக்கள் இந்த
புளியங்குடியில் இருக்கின்ற இந்த பவானி அம்மாவினுடைய அருளும் இந்த சக்தி அம்மாவினுடைய அருள் வாக்கும் தான் மிக பிரபலமாக பரவி எல்லா மக்களையும் கவரக்கூடிய ஈர்க்கக்கூடிய சக்தியாக இந்த அம்மன் இங்கே பவனி வந்து கொண்டிருக்கின்றாள். ஆகையால் இந்த அம்மனுடைய அருளை சக்தியாக இருந்து இந்த சக்தி அம்மாள் அனைவருக்குமே நல்வாக்குகளை கூறி நல்ல ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைகளும் மென்மேலும் உயர அவருடைய சஞ்சலங்கள் தீர அவர்களுடைய குறைகளை எல்லாம் நிவர்த்தி பண்ணி இன்று பெருமையோடும் சீரோடும் சிறப்போடும் செயலாற்றி கொண்டிருக்கின்ற இந்த சக்தி அம்மாவினுடைய பெருமையை இந்த நேரத்திலே நான் எடுத்து கூறுகிறேன். ஆகையால் ஆங்காங்கே இருக்கின்ற பொதுமக்கள் பக்த கோடிகள் அனைவரும் வந்து இந்த அம்மனுடைய அருளையும் பெற்று இந்த சக்தி அம்மனுடைய அருள்வாக்கை பெறுவதற்கு வாருங்கள் 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 என உங்களை அன்போடு இருகரம் குப்பி வருக வருக என வரவேற்கின்றேன். எனக்கு உடல் நலம் சரியில்லாமல் இருந்துச்சு. நான் ஒரு வருஷமாக வாரேன். எனக்கு உடல் நலம் நல்லா இருக்குது. இப்போ பரவாயில்ல. எல்லா மக்கள்னா நல்லபடியாக இருக்குது. இங்கே வந்த பிறகு எனக்கு நல்லா இருக்குது. எல்லோரும் நல்லா வரணும். இங்கே பேர் கெங்கம்மாள் என்ற இந்த அம்மாள் இந்த முப்பெரும் தேவியான இந்த பவானி அம்மனுடைய அருளை பெற்று இந்த சக்தி அம்மனுடைய அருளால் இவருடைய குழந்தை என்ஜினியரிங் முடித்து மிக சிறப்பான ஒரு பணி கிடைத்திருக்கிறது. இந்த அம்மனுடைய அருளால் இந்த சக்தி அம்மாவினுடைய வாக்கினால் நல்லதொரு வேலை கிடைத்தது என்பதை இந்த அம்மா மன மகிழ்ச்சியோடு உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறார். ஆமாம், அதே மாதிரி மகளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்காங்க அம்மா. ஆமாம், குழந்தை பாக்கியம் மகளுக்கு அம்மா தான் மாலை எடுத்து கொடுத்தாங்க. மேலும் இந்த அம்மாவினுடைய மகளுக்கு குழந்தை பாக்கியத்தை இந்த முப்பெரும் தேவியான பவானி அம்மாளும் இந்த பவானி அம்மாவினுடைய அருளால் இந்த சக்தி அம்மாவினுடைய அருள் வாக்கினால் இந்த அம்மாவினுடைய பிள்ளைக்கு குழந்தை பேரை கொடுத்து மிக குடும்பத்தை மகிழ்ச்சியோடு உருவாக்கிய இந்த பவானி அம்மாவை நினைத்து இந்த அம்மா மீண்டும் மீண்டும் இந்த தெய்வத்தை வணங்கி கேட்டுக்கொள்கிறார். பக்த கோடிகளுக்கும் எத்தனையோ இன்னல்களிலும் இடர்பாடுகளிலும் சிக்கி தவித்த எத்தனையோ பொதுமக்களை இந்த அம்மன் கோவிலுக்கு வந்து இந்த சக்தி அம்மனுடைய அருள்வாக்கை பெற்று சென்று எத்தனையோ பக்த கோடிகள் அனைவரும் நல்ல ஒரு வாய்ப்பை பெற்று நல்ல ஒரு நிவாரணம் பெற்று நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேறி வரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த அம்மன் அருளால் இந்த சக்தி அம்மாள் அருள்வாக்கை கொடுத்து வருகிறாள். சத்தியம்மா வணக்கம். எனக்கு 4 வருஷம் ஆகுதும்மா. அம்மா இடத்துக்கு 4 வருஷம் ஆகுது. எனக்கு அதிசயமாக நல்லபடியாக எனக்கு பண்ணிட்டு வருதும்மா. அம்மா உயிரை காப்பாற்றுனே அம்மா தான் காப்பாற்றுச்சு. என் குடும்பத்துக்கு குலதெய்வம்மா. 4 வருஷமாக எனக்கு பேரன் பேத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லபடியாக அதிசயமாக எனக்கு நடக்கும்மா. பவானி அம்மா சத்தியம்மா தான் எனக்கு எல்லாமே. சத்தியம்மா தான் அம்மா. பவானி அம்மா உயிரை காப்பாற்றினதே நான் பஸ்ஸிலேருந்து உருண்டு வந்தம்மா. இப்போ எனக்கு நல்லபடியாக காப்பாற்றி இப்போ 1 வருஷம் ஆகிருக்கும் நான் இறந்து. அம்மா முன்னுக்கு நின்று எனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தாம்மா. ஜெயபாணி சத்தியம்மா, எங்களுடைய சத்தியம்மா கையில் வச்சாலே என்னை பெத்தவளாக தான் எனக்கு தெரியும். இந்த அம்மா எனக்கு இந்த 23 வருஷமாக என்னுடைய பொண்ணுக்கும் நான் ஆன்மீகமாக பொண்ணை பிறந்ததுலேருந்து நான் ஆன்மீகமாகி இந்த பொண்ணு எனக்கு 5வது குழந்தை. 2வது வருஷம் காலேஜ் படிக்கும்போது செகண்ட் இயர் படிக்கும்போது என்னைய மாதிரியே அவளுடைய முடி போயிருச்சு. சத்தியம்மாட்ட என்னுடைய அம்மாட்ட என் பெத்தவாட்ட நான் கூட்டிகிட்டு வந்தேன். 2 லட்சம் காலி பண்ணேன். என் பொண்ணுக்கு விடுதலை கிடைக்கல. தூக்கில் நிற்க போனால் மாடியில். அப்படியாப்பட்ட மகளை நான் என் பெத்தவா காப்பாற்றி கொடுத்து இன்றைக்கும் நான் சத்தியமானு சத்தியம் கொடுத்த சத்தியம்மா என்னை பெத்தவான்னு சொல்லி நான் சிறுசுலே நான் தாயாத்தலமா என்னை 10 பேருக்கு முன்னால் பிறந்தவா. அதனால் இன்னைக்கு என்னுடைய கணவருக்கு 25 வருஷம் ஆச்சு நோய். இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னக்கூட்டி உயிர் போச்சு. அப்போ என் பெத்தவாட்ட நான் சொன்னேன் சத்தியமாட்ட, அம்மா உனக்கு ஆணுக்கு ஆணு பொண்ணுக்கு பொண்ணு வீடுக்கு வீடு எல்லாம் கொடுத்துருக்க அம்மா, நீ வேண்டாம்மான்னு சொல்லிச்சு. அப்படி இருந்தோம் நான் மீறி சத்தியமா இந்த திருமங்கலியும் எனக்கு இந்த கயிறு மாத்திரம் போதும், அவர் உயிர் வேண்டாம், எனக்கு கட்டையை மாத்திரம் நான் பார்த்துக்கிட்டுக்கோம்னு சொல்லி நேற்று நான் முந்திப்பிச்சு எடுக்க சொன்னதுக்கு நான் கடையாக ரேஷன் கடைக்கு போமான்னு சொல்லி என் சத்தியமா
எனக்கு வாக்குறுதி கொடுத்த மாதிரி நான் போனேன். எனக்கு அரிசி இன்னும் இருக்கம்மா, இன்னும் என் வீட்டில் 3 மூடை இருக்குது. நான் நேற்று 3 மூடை தான் ஏற்றி விட்ருக்கேன். என்னுடைய கணவர் நேற்று காலை மதியம் சாயந்தரம் 5 மணிக்கு உயிர் போகுமா எனக்கு, நீ என்னோட இருமா, நீ இப்போ போக வேண்டாம்மா, என்னோட படுமான்னு சொல்லி என்னோட கணவர் நேற்று என்னை தாக்க வட்டிட்டாரு. அப்போமா நான் அவரோடைய இருந்து நான் படுத்து உயிர் கொடுத்து இன்றைக்கி நான் காலையில் என் பெத்தவளை நான் பார்க்க வந்தோம்னா என் சத்தியமாளால் தான் நான் கிருவையால் நான் வந்து என் குடும்பத்தை, எங்கள் அம்மா 2 பையன் 1 பொண்ணு, என் வீடு வாசல், என் கடன் தனுசு, என் உலகத்தையே பார்க்க அம்மா என் சத்தியமாக தான் இன்றைக்கி எனக்கு பெருசு. என் ஆவியே என் சத்தியமால தான் நான் இருப்பேன், வேறு யாரும் கிடையாது. எனக்கு ஆகாரம் பெருசு இல்லை, வீடு வேண்டாம், சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், என் பெத்தவா தான் எனக்கு வேணும்னு சொல்லி நான் வரம் கொடுத்தம்மா. எங்கள் பெத்தவா வரம் கொடுத்துருக்கா சத்தியம்மா. ஜெயபவானி எனக்கு இந்த ஜெயபவானி கோயில் எங்கே இருக்குதுன்னே தெரியாதுங்க. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கொடுத்ததே எங்கள் கமலவேணி அம்மா தான். எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டாரு. ஆனால் இதுக்கு என்னோட எவ்வளவா கஷ்டத்தை அந்த அம்மாவை நம்பி வந்து ஜெயபவானி அம்மா கிட்ட என் பையனுக்கு கன்ஃபார்ம் வேலை பண்ணி கொடுத்தாங்க. என் கடன் தொல்லை சுமந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிட்டு இருக்குது. இனிமேலுமே என்ற கடன் தொல்லை எல்லாமே அம்மா நான் ரெடி பண்ணி தர்றேன்னு சொல்லிக்கிறாங்க. அம்மா எல்லாம் என்னோட இது பண்ணி கொடுத்தா நான் என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் ஜெயபவானி அம்மாவை நான் எப்பயுமே மறக்க மாட்டேன். ஜெயபவானி இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னே எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தாயாக இருந்த எங்கள் கமலவேணி அம்மா தான் இந்த கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அம்மா சொன்னா அப்படி இங்கே வந்துட்டு இல்லை, நான் பார்த்துக்கிறேன், போ, நான் இருக்கிறேன், நீ தைரியமாறன்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கையில் இன்னமே எல்லா மக்களும் இங்கே வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஜெயபவானி சத்தியம்மா. நான் மதுரை மாவட்டம், மதுரையிலேருந்து வர்றேங்கம்மா. நான் ஒரு 1.5 வருஷமாக வர்றேன். அம்மா எனக்கு நிறைய அதிசயங்கள் நடத்தி கொடுத்துருக்காங்க. என்னோடய இடம் கவர்மெண்ட் எடுத்துருச்சு, அதையும் இப்போ வாங்கி கொடுத்துட்டாங்க. கைக்கு வந்த மாதிரி கோர்ட்டில் முடிவாயிருச்சு. நேற்று நடந்த சம்பவம் என்னன்னா, புதன்கிழமை காலையில் பவானி அம்மாவே மதுரையில் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்து கோயிலில் இங்கே விட்டுட்டு வந்துட்டாங்க. நேற்று கொஞ்சம் பணம் தேவைப்படுச்சு. உடனே நான் இங்கே இருக்கேன் கோயிலில், அங்கே பணம் சரி பண்ணிட்டாங்க 45,000 ரூபா. ரொம்ப அதிசயம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறையா சொன்னால் நிறைய அதிசயங்கள் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் நேரம் இல்லை, அதனால ஜெயபவானி சத்தியம்மா. ஜெயபவானி சத்தியம்மா. நீங்கள் நான் அழுது தவிச்சு வரையில் என் புருஷனை காப்பாற்றி கொடுத்துருந்தீங்க. என்ன வழின்னு தெரியாமல் நான் இருந்தேன். அந்த வழி தெரியாமல் இருக்கையில் நீ எதுக்கடி கவலைப்படுற, நானாச்சு உன் புருஷனுக்கு நானாச்சு நீங்கள் செஞ்சீங்க. நீங்கள் இல்லைன்னா எங்கள் குடும்பமே ஒன்று. என் பையனுக்கு பொண்ணு இல்லாமல் நான் என்னென்ன கஷ்டப்பட்டேன் எல்லாமே நீங்கள் வெற்றியாகி கொடுத்தீங்க. இன்னமும் எனக்கு ஒரு குறைகள்லாம் கிடக்கு, அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணுவீங்க எனக்கு நல்ல நம்பிக்கை. எல்லாமே நீங்கள் நல்லா செஞ்சீங்க. உங்களை நம்பி வந்தவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கு நீங்கள் நல்ல உதவி தான் செஞ்சுருக்கீங்க. உங்களை நான் நினச்சி எவ்வளோ நான் நேசிக்கிறேன். இன்னும் என்னோடய அழுகையும் கண்ணீரும் இன்னும் இருக்குமா, இன்னும் நீங்கள் சரி பண்ணுவீங்க நம்பிக்கை தான். என் புருஷனை நான் இழக்க தெரிஞ்சேன், அதையும் நீங்கள் சரி பண்ணி கொடுத்தீங்க. என் பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்காம நான் என்ன பாடுபட்டேன், அதையும் நீங்கள் ஒரு பொண்ணாக அமைச்சு ஒரு குடும்பமாக அமைச்சு கொடுத்தீங்க. என் உயிரும் போராடி இருந்தேன், அதையும் நீங்கள் என்னை எவ்வளோ தூரம் ஆளாக்கி வச்சிங்க. இப்போயும் நான் வர முடியாத சூழ்நிலாம் அமைஞ்சிருந்துச்சு, அதையும் நீங்கள் ஒரு வழிகாட்டி என்னை கொண்டுட்டு வந்து உங்கள் வாசலில் என்னை நிப்பாட்டிட்டீங்க. இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கவும் சரியாகணும், என் தம்பியும் நல்லபடி ஆகணும். நாங்கள் 5 பேர் பிறந்ததில் ஒருத்தன் தான் இருக்கான். அவனை நீங்கள் குடிக்க விடாமல் திருத்தி அவன் நல்ல முறையில் கொண்டுட்டு வரணும். இந்த பணங்கள் வரணும், இந்த இடங்களும் நல்ல இடமா இடம் வந்து விளையாடாமல் இருக்கும். விளையாடி எனக்கு ஒரு உதவி இந்த நல்லா நீங்கள் செய்வீங்க. இன்னும் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, ரொம்ப பிரச்சனை நீங்கள் தீர்த்துட்டீங்கம்மா. நீங்கள் இல்லைன்னா நான் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமாம், சத்தியமாக இல்லைன்னா நான் ஒன்றுமே செய்ய முடியாது. சத்தியமாக வந்து எங்கள் அம்மா தான், என்னை பெத்தவ தான் அம்மா. முழு நம்பிக்கையோடு இருக்கம்மா. சூழ்நிலையெல்லாம் ஒரு மாதிரியாக என்ன தான் இருந்தாலும் உங்களோட இடத்துக்கு வரணும் நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். சரியாம்மா. ஜெயபவானி சத்தியம்மா. ஜெயபவானி குருவே துணை. எங்கள் அம்மாவை நம்புகிறவங்க யாரையுமே கைவிட மாட்டாங்க. எங்கள் அம்மா வந்து எங்கள் குடும்பத்தில் ரொம்ப அதிசயம் செஞ்சுருக்காங்க. நிறையா பேர் நாங்கள் உயிரை இழந்து இருக்கிற வேண்டிய நிலமையில் இருந்தோம். நான்லாம் இன்னும் 15 நாளில் எனக்கு இருக்க மாட்டேன்னு வந்தேன். ஆஸ்பத்திரியில் எம்ஆர்ஐ எல்லாம் போட்டு நான் இருக்க மாட்டேன்னு சொன்னவங்களே என்னை ஒரு ஆஸ்பத்திரிக்கு போக சொன்னாங்க. நோயே இல்லைம்மா, நீ திரும்பி வந்துட்டம்மா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவால் தீராத அதிசயங்கள் நிறையா நடக்குது. குழந்தை பாக்கியத்துக்கு இந்த கோயிலை போல் எதுவுமே கிடையாது. எங்கள் அம்மாவை நம்பிக்கையாக நம்புங்க, எங்கள் அம்மா யாரையுமே கைவிட மாட்டாங்க.
எங்கள் அம்மாவை நம்புகிறவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ஜெய் பவானி, குருவே துணை, சத்தியமாக நீங்கள் துணை. உங்களை நம்புகிறவங்க வந்து யாருமே கைவிட மாட்டாங்க. சத்தியமாவை நம்பி வாங்க, ஜெய் பவானி நம்புங்க, நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க. ஜெய் பவானி. ஜெய் பவானி அம்மா. நான் இதை 4வது ஆண்டு காலமாக வந்துக்கிட்டு இருக்கேன் அம்மாவை தேடி. எவ்வளவோ பிரச்சனைகளை வந்தேன். அம்மா எனக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக ஒவ்வொரு நிமிஷத்தில் எந்த நிமிஷத்தில் வர்றாங்கன்னே தெரியாமல் நான் பயந்து போவேன். ஆனால் அங்கே போனால் அது அப்படியே அழகாக நம்ம எண்ணி போன காரியம் ஒன்று, நடந்த காரியமாக ஒன்று இருக்கும். இப்போ என் பையன் ரொம்ப குடிகாரனாக இருந்தான். அம்மா என் பிள்ளை வேலை இல்லைம்மா, வேறு மாநிலத்துக்கு போகணுமான்னு சொன்னேன். அதே மாதிரி என் பிள்ளைய வேறு மாநிலத்துக்கு அழகான ஒரு இன்ஜினியர் தொழிலையும் கொடுத்து வேறு மாநிலத்தில் இப்போ என் பிள்ளை வேலை பார்க்கான். என் பிள்ளை இன்ஜினியர் அழகான பிள்ளையா இப்போ இருக்கான். இதே பிள்ளையா கடைசி வரைக்கும் என் பிள்ளை நல்லபடியாக ஆக்குவாங்க எங்கள் அம்மா. அது நம்பிக்கையோடு இருக்கேன். அதே மாதிரி என் பிள்ளைகளுக்கும் நல்லபடியாக என் மகளுக்கும் மாங்கல்யத்தை காப்பாற்றி கொடுத்தாங்க எங்கள் அம்மா. அதுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்தணும். எனக்கு என் பொண்ணு வேலை தேடி வந்திருக்கு. அதே மாதிரி வேலையும் கொடுப்பாங்க. நம்பிக்கையோடு நான் நடக்கிறேன். என்னுடைய பிரச்சனைகளை பூரா அம்மா தீர்ப்பாங்க. நம்பிக்கையோடு வந்திருக்கேன். ஜெய் பவானி. ஜெய் பவானி. எல்லோருக்கும் வணக்கம். நான் இங்கே ரொம்ப மன கஷ்டத்தோடு வந்தேன். குழந்தைக்காக தான் வந்தேன். ஆனால் எனக்கு எல்லா மகிழ்ச்சியும் அம்மா கொடுத்தாங்க. சத்தியமாக எங்களுக்கு கிடச்சது பெரிய பொக்கிஷன். நீங்களும் அதுவும் பயன்படுத்துங்க. அம்மாவை எப்படி நீங்கள் நினைக்கிறீங்களோ அது வரையும் நல்லா நல்லபடியாக நடத்தி கொடுப்பாங்க. நம்ம நினச்சதெல்லாம் அம்மா நடத்தி வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள் இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணியிருந்திருக்கோம். இவ்வளோ நாளாக நாங்கள் பார்க்காம இருந்திருக்கோம். இனிமேல் நாங்கள் பார்த்துட்டோம். எங்களுக்கு கிடைச்ச இந்த மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் கிடைக்கணும். நாங்கள் வாழ்க்கையில் ரொம்ப உயர்ந்த நிலைக்கு எங்கள் அம்மா எங்களை கொண்டு வந்திருக்காங்க. எங்களுக்கு கிடைச்ச தாய் மாதிரி இந்த உலகத்தில் யாருக்குமே கிடச்சிருக்காது. எங்களுக்கு பெரிய வரப்பிரசமாக எங்கள் சத்தியமாக கிடச்சிருக்காங்க. இந்த வாழ்க்கையில் நான் அழுத நாளே கிடையாது. 5 வருஷமாக நான் குழந்தைக்காக வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு குழந்தையும் கொடுத்துட்டாங்க, வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. எங்கள் அம்மா எங்களுக்கு கிடைச்சது மாதிரி இந்த உலகத்தில் யாருக்குமே கிடச்சிருக்க மாட்டாங்க. நீங்களும் எல்லோரும் வாங்க, வந்து எங்கள் அம்மாவை பாருங்கள். உங்களை பார்த்தாலே போதும், நமக்கு பிடிச்ச பீடையெல்லாம் விலகி நல்லபடியாக வழி நடத்தி சொல்லுவாங்க. அம்மா சொல்கிறத நீங்கள் கேளுங்க. அதான் அசால்ட்டாக இருக்காதீங்க. அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுபடி செஞ்சுவாங்க. அம்மா சொல்கிறபடி கேட்குறதுனால நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் தான் கிடைக்கும். ஜெய் பவானி. இதுக்கு மேலே என்னால் சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. என்னால் சொல்ல முடியலை. ஏன் தெரியுமா? அவ்வளோ உலகத்தில் நான் மகிழ்ச்சி அம்மா எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு பிடிச்ச பெரிய ஒரு பொக்கிஷம் தான் அது. நீங்கள் சத்தியமாக தான் பெருந்தேவிக்கும் நான் வாழ்நாள் பூரா கடமைப்பட்டிருக்கேன். ஜெய் பவானி. ஜெய் பவானி. குருவே சரணம். நான் அருள்புத்தூர்லேருந்து வரேன். மாரி ஆர்மா கணேசன். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன். என்னுடைய பேர் வந்து மேரி. வீட்டுக்காரர் வச்ச பேர் வந்து மாரி. நான் பெரும்பாலும் கிறிஸ்தவ கோயிலுக்கு தான் போவேன். எனக்கு 3 பசங்க. நான் வந்து கேள்விப்பட்டு இந்த கோயிலுக்கு நான் வந்தேன். ஆனால் எனக்கு பலன் கிடச்சிச்சு. எங்கள் வீட்டுக்காரருக்கு கொரோனா டயத்தில் அந்த கொரோனா ஊசி போட்டு சாக பிழைக்க கிடந்தாங்க. 85,000 செலவு பண்ணேன். ஆனால் முடியாது, தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் இந்த கோயிலை கேள்விப்பட்டு நான் வந்து நான் அம்மாட்ட கொண்டு வந்து விட்டேன். ஒரு இட்லி சாப்பிட்டாங்கன்னா அப்படியே வாமிட் பண்ணிடுவாங்க. ஆனால் என் அம்மாட்ட கொண்டு வந்து நான் இங்கே கோயிலுக்கு வந்தேன். எனக்கு பலன் கிடச்சிச்சு. ஆனால் அம்மா சொன்னாங்க, உன்னுடைய தாலி பாக்கியத்தை காப்பாற்றி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் முழுசாக நம்பினேன். நம்பிக்கையாக வந்தேன். அந்த நம்பிக்கை எனக்கு பலன் கிடச்சிச்சு. என்னுடைய குழந்தைங்க, நான் எல்லாருமே நாங்கள் இங்கே வந்தோம். முழு மனசாக நாங்கள் மாறிக்கிட்டோம். என்னுடைய தாய்னா அவள் ஒருதி பவானி, என்னுடைய சக்தி அம்மா தான் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். எனக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்துச்சு அம்மா. நான் பயங்கர கஷ்டப்பட்டேன். நாங்கள் நல்லா இருக்கோம், இனியும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் நம்பிக்கையோடு வரேன். நீங்களும் வாங்க, நம்புங்க. முதல்ல நம்பணும், அம்மாவை நம்பினா மட்டும்தான் பலன் கிடைக்கும். இன்றைக்கி என் அம்மா அப்படின்னா நானும் சத்தியம்மாவை தான் நான் நினச்சி முழு மனசாக நான் இங்கே வாரேன். நீங்களும் நம்புங்க, உங்களுக்கும் பலன் கிடைக்கும். ஜெய் பவானி. ஜெய் பவானி. முப்பெருந்தேவிக்கு மனமார்ந்த நன்றி. என் குருநாத சத்தியம்மாவுக்கு என் இதயபூர்வமான வணக்கம். நான் பெரியூர் என்னும் கிராமத்திலேருந்து வந்திருக்கேன்.
இப்போ கடந்த 3 வருஷமாக நான் வருகிறேன். எனக்கு பல பிரச்சனைகள், என் வீட்டில் அதுக்கு மேலே பிரச்சனைகள், என் குடும்பத்தில் அதுக்கு மேலே பிரச்சனைகள். என்னை ஒரு பொருளாக கூட நினைக்கவில்லை. என் ஊர்க்காரர்கள்லாம் என்னை தப்பு தப்பாக பேசினார்கள். ஆனால் இக்கோயிலுக்கு வரும்போது நானும் என்னை விரும்பிய கணவருடன் தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு பல மாற்றங்கள் நம்ம குருநாதர் சத்தியமா மூலம் எனக்கு தெரிஞ்சது. என் வீட்டில் பண கஷ்டம், மன கஷ்டம், செய்வனை எல்லாமே என் தாய் தீர்த்து வச்சாங்க. எனக்கு ஏகப்பட்ட கஷ்டம். என்னை ஒரு பொண்ணுங்க பார்க்கல. எங்கள் ஊரில் பல பிரச்சனை வந்தபோது கூட என் குருநாதர் எனக்கு துணை செஞ்சாங்க. நீ கவலைப்படாதடா, உன் பிரச்சனைலாம் நான் தீர்த்து வைக்கன்னு சொன்னாங்க. அவ்வளோ பிரச்சனை எனக்கு தீர்த்த என் கடவுள் இனி என் பொண்ணுக்கும் எனக்கும் நல்ல வாழ்க்கையை தரணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். நான் சிறிய பைராஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுதேன். தினம் என் குருநாதரை சமர்ப்பித்து நான் வேலை பார்க்குறேன். என் வீட்டில் பல கஷ்டத்தெல்லாம் தீர்க்க என் கோயிலுக்கு வர வர என்னுடைய பிரச்சனை தீர்ந்து விட்டது. அதனால் நீங்களும் வர்ற மக்கள் அனைவரும் முதல் நீங்கள் பவானி அம்மாவை அடையதுக்கு முன் நம் குருநாதர் காலை தொட்டு இறுக்க பிடிச்சுக்கோங்கள். எனக்கு என் குருநாதர் காலை பிடித்ததுக்கப்புறம் தான் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. அதனால் எனக்கு போலீஸ் பிரச்சனை ஃபஸ்ட்லேருந்து விடுதலை. அதுக்கப்புறம் என்னை தப்பாக பேசினவங்களாம் இப்போ 8 அடிக்கு அங்கிட்டு தள்ளி போகிறாங்க. என் அம்மா எல்லாரும் இந்த கோயிலுக்கு வராமல் இருந்தாங்க. இப்போது என் குருநாதர் உன் அம்மாவுக்கு கண் ஆப்ரேஷன் தன்னால் நடக்கும், நீ கவலைப்படாதாங்க. அதேமாரி நடந்தது, நல்லா இருந்தாங்க. திரும்ப எங்கள் அம்மாவுக்கு குருநாதர் சொன்னார், உன் அம்மாவே கோயிலுக்கு தேடி வருவானாங்க. கண்டிப்பாக என் அம்மா, என் பேத்தி, குழந்தைங்கள் எல்லோரும் வந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் குருநாதர் தயவு செஞ்சு எல்லாரும் நீங்கள் கோயிலுக்கு வர்ற அனைவரும் நம் குருநாதர் காலை கெட்டியாக பிடித்துக்கோங்கள். நீங்கள் வேண்டிய வரங்கள் தன்னை போல் தேடி வரும். குருநாதருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஜெய் பவானி. உன் பேர் தேவியம்மா. எங்களுக்கு ரொம்ப அருள் காட்சி கொடுத்துருக்காங்க. என்னுடைய பேர் ஜெயலட்சுமி. எனக்கு ஊர் சிவகாசி. எனக்கு எங்கள் வீட்டுக்காரு ரொம்ப குடியால் நான் ரொம்ப சித்திரவாதம் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. பொண்ணு 10 படிக்கிறாங்க, பையன் 9 படிக்கிறான். எங்கள் வீட்டுக்காரு குடியினால என் பிள்ளைங்க 2 பேரும் என்னை அடித்து பார்த்து போல படிப்பில் ரொம்ப சுமாராக இருந்தாங்க. என் பையன் ரொம்ப சுமாராக இருந்தான். இப்போ எங்கள் வீட்டுக்காரு என்னுடைய பேரும் தேவியம்மா கோயிலுக்கு வந்த பிறகு குடியை குறைச்சி எங்கள் அம்மா எனக்கு நல்வழியை காத்து எனக்கு அருள் புரிகிறாங்க. குடியை குறைச்சி இப்போ எங்கள் வீட்டுக்காரர் சம்பளம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு கரெக்டாக வந்துடுவாங்க. குடிக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறாலும் அப்படியே செய்வாங்க. இப்போ என் மகன் நல்லா படிக்கிறான். புத்தகத்தை எடுத்து படிக்க மாட்டான். இப்போ நல்லா படிக்கிறான். புத்தகத்தை விளாடுவான். கொஞ்ச நேரம் விளாடுவான். இப்போ குட்பால் நல்லா விளாட்றான். நல்லா படிக்கிறான். என் சொன்ன பேச்சை நல்லா கேட்குறான். என் பொண்ணு நல்லா படிக்கிறாங்க. என் பொண்ணு நல்லா ஃபஸ்ட் மார்க் வாங்குச்சு. என் பையனும் அப்போ நல்லா படித்து ஃபஸ்ட் மார்க் வாங்குறான். நல்லா படித்து வர்றான். ஃபஸ்ட் மார்க் வாங்க வைக்கிறேன்ட்டு இருக்காங்க அம்மா. என்னை போல் கஷ்டப்பட்ட மக்கள் என் பேர் தேவியம்மா வாங்க. என் பேர் தேவியம்மா. எனக்கு கொடுத்த காட்சிக்கு உங்களுக்கும் கொடுப்பாங்க. இப்போ என் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னோட சத்தியமா எங்களுடைய வாழ்க்கையில் வந்த பிறகு எனக்கு துன்பம் போய் எனக்கு சந்தோஷம் அடைஞ்சிருக்கேன். இது மாதிரி என்ன மாதிரிக்கு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் பேரும் தேவியம்மா. அவங்கள அருள் காட்சி பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் ரொம்ப வேண்டுகிறேன். ஜெய் பவானி. ஜெய பவானி. குருவே சரணம். சத்தியம்மா சரணம். அம்மா கோயிலுக்கு நான் வந்ததில் இருந்து எனக்கு ஒரு நல்ல நிலைமை கிடைச்சது. என்ன காரணம் என்னென்னா, என் மருமகளுக்கு வயிற்றில் ஒரு கர்ப்பப்பையில் ஒரு கட்டி இருந்தது. அதுக்கு ஆஸ்பத்திரி போய் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்தோம். அதில் எதுவுமே குணமாகலை. இது குணமாகலையே சரின்னு சொல்லி நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். ஸ்கேன் பண்ணி பார்க்கையில் கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது, நீங்கள் கட்டாயம் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். ஆப்ரேஷன் பண்ணலை அப்படின்னாக்கா உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு நாங்கள் ஒரு இடத்த போல் 2 இடத்துல ஸ்கேன் பார்த்தோம். 2வது இடத்துலையும் அதோ ரிப்போர்ட்டு தான் வந்துச்சு. அப்போ நான் எங்கள் சத்தியம்மா பவானி அம்மா கோயிலுக்கு நான் வந்திருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை வரவும் எங்கள் பையன்
அவங்க மாமியார் வீட்டுக்கு வந்து என் மருமகளை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம், போய் இதை ஆப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் போய் கோயில்பட்டி ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்திட்டாங்க. நான் இங்கே கோயிலுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போகிறேன், அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. அப்போ என் மகனுக்கு நான் ஃபோன் போட்டு எங்கடா இருக்கிற அப்படின்னு நான் கேட்டேன். ஏம்மா இந்த மாதிரி எங்கள் அத்தை வீட்டில் இருந்து என் பொண்டாட்டி வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கம்மா, ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்தே ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாங்கல்ல. 2 இடத்துல ஸ்கேன் ரிப்போர்ட் பார்க்கல, அதே தான் வந்ததுனால அவங்க கூட்டி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்திட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், என்னடா நான் அம்மாட்ட கேட்டு நான் உகரம் சொல்கிறதுக்குள்ளே நீ போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்திட்டியே, அப்படியே கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்லடா அப்படின்னு எங்கள் பையன்கிட்ட சொன்னேன். இப்போ அதுக்கு எங்கள் பையன் என்ன சொன்னான் தெரியுங்களா? அம்மா எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா சொல்லு, நான் பொறுமையாக இருக்கிறேன், இல்லையானால் என் பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி நான் பொறுமையாக இருக்கிறேன். என்னோடய பொண்டாட்டியோட அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து அவளை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கையில் அந்த இடத்துல நான் எப்படிமா நான் பொறுமையாக இருங்கன்னு நான் சொல்ல அப்படின்னு சொல்லி எங்கள் பையன் என்னோட சொல்லிவிட்டு அழுதான். சரி பரவாயில்லடா அப்படின்னோடனே பெட்டில் சேர்த்துனீங்க. வியாழக்கிழமை விடிஞ்சால் வெள்ளிக்கிழமை ஆப்ரேஷன் கட்டாயம் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டாங்க. அப்போ நான் வியாழக்கிழமை சாயங்காலம் போல் நல்லா குளிச்சுட்டு அம்மாவுக்கு விளக்கு போட்டு கும்பிட்டுட்டு, அம்மா எங்களை உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு யாருமே இல்லை, நீ தாம்மா இருக்கிற, எங்களுக்கு வேறு யாருமே கிடையாது, நீ தான் என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, நான் ஆஸ்பத்திரிக்கு நான் போகிறேனோ போகலையோ நீ போய் நிற்கணும் தாயே, என்னை பெத்தவளே பவானி நீ தாம்மா போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அழுது விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு மஞ்சக்காப்பு எடுத்துகிட்டு ஒரு கனியை கொண்டுட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஆஸ்பத்திரிக்கு போய் என் மருமகள்கிட்ட கொடுத்தேன். ஆஸ்பத்திரியில் உன்னால் குளிக்க முடிஞ்சால் குளிக்க முடியலையானால் நீ கால்கையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்து அதில் 3 கை மஞ்சக்காப்பு எடுத்து போட்டு நீ எலுமிச்சங்கனியை புழிஞ்சு விட்டு அம்மாவை மட்டும் நேசித்து குடிச்சிட்டு மீதி மஞ்சக்காப்பு இருந்தால் தலைமாட்டில் வச்சுட்டு நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். ஆப்ரேஷனுக்கு எங்கள் பையனும் கையெழுத்து போட்டான். விடிஞ்சால் வெள்ளிக்கிழமை ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். அப்போ காலையில் ஒரு 5:30 மணிக்கு என் மருமக எனக்கு ஃபோன் போட்டோன்னே நான் எடுத்த உடனே இதைத்தான் கேட்டேன், என்னம்மா நான் கொடுத்தது மாதிரி நீ செஞ்சையா அப்படின்னு. நீங்கள் சொன்னது மாதிரியே நான் செஞ்சேன், காலையில் ஒரு 5 மணிக்கு நான் பாத்ரூமுக்கு போனேம்மா, எனக்கு தன்னால் கட்டி வெளியேறிடுச்சுமா அப்படின்னு சொல்லவும் எனக்கு அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் பறக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். அதுக்கு மேலே என் பையனுக்கு ஒரு சந்தோஷம், 2 பேரும் அழுக வேற சந்தோஷம் வேற. சந்தோஷப்பட்டு எம்மா நம்ம பவானி அம்மா நம்ம கைவிடலம்மா, எனக்கு என் மருமக உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணாமல் என் மருமகளுக்கு குணமாக்குனா இன்றைக்கி என் மருமக ஆரோக்கியமாக இருக்கிறா. நானும் இந்த 4-5 வருஷம் பக்கமாக நான் கோயிலுக்கு வரேன். அதுக்கு டெய்லி மாத்திரை போடுவேன் காய்ல் வலின்னு சொல்லி. என்றைக்கு அம்மா இடத்துக்கு வந்தோன்னோ அன்னையிலேருந்து என் உடம்புல மாத்திரை போடுறதும் கிடையாது, ஊசி போடுறதும் கிடையாது. என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே ஆஸ்பத்திரி செலவும் இல்லை. ஜெய பவானி அன்னுமே அம்மா பவானி அம்மாவை கும்பிட்றவங்க நல்லா பக்தியாக கும்பிடுங்க. பவானியை நம்புகிறவங்க வீண் போக மாட்டாங்க. நம்ம அம்மா இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த கவலையும் வராது. ஜெய பவானி குருவே சரணம், சத்தியமாக சரணம். ஜெய் பவானி வீராரெட்டி. நான் சுப்லட்சுமி பேசுகிறேன். விருதுநகர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். நான் வீட்டை 2022 வீட்டை கட்டி முடித்து என்னால் ரசீது போட முடியல, கரண்ட் இழுக்க முடியல. அம்மாட்ட நான் எல்லாத்த விவரத்தையும் சொன்னேன். அப்போ அம்மா கஷ்டப்படாதடா, கவலைப்படாதடா, உனக்கு நானாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எனக்கு ஈஸியாக ரசீதும் போட்டு அவங்களே நேரடியாக ரசீதும் போட்டு கொடுத்து இபி ஆஃபீஸிலேருந்து கரண்ட்டை இழுத்து கொடுத்து என் கஷ்டத்தை போய்க்கிட்டாங்க. அதுக்கு மேலும் என் பிள்ளைகள்லாம் அம்மாவே தஞ்சம்னு இருந்தாங்க. என் பையனுக்கு குழந்தை இல்லை, பொண்ணு 7 வயசில் இருந்துச்சு, 2வது பையன் இல்லை. அப்போ அம்மா நான் பையனுக்கு தர்றேன், என் பேர் வச்சு பவானி பேர் வச்சு மொட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. அதே மாதிரி நான் வெயிட் பண்ணியிருந்தோம். பையன் பிறந்து இப்போ 1 வருஷம் ஆகுது. நாங்கள் மொட்டை எடுத்து மணி அடித்து வச்சு
சாமியை கும்பிட்டோம். எங்களுக்கு பவானினாலே எங்கள் உயிர். பவானி தான் எங்கள் குடும்பத்துக்கு இது. நாங்கள் உயிருள்ள வரைக்கும் பவானியை தான். பவானி பவானி எங்களை சத்தியம்மா எங்களுக்கு குருவே துணை. எல்லாம் நல்லா இருக்குது. ஏன்னா எனக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி உடம்புக்கே முடியாமல் இருந்துச்சு. அப்போ திடீர்னு கிருப்பு வந்தது. அப்போ என் பொண்ணு ஸ்டாஃப் நர்ஸாக இருக்குது, வாங்கம்மா ஆஸ்பத்திரி போவோன்னு பூரா டெஸ்ட், எக்கோ, ஈசி எல்லாமே எடுத்து பார்த்தோம். அப்போ ஆஞ்சோ பண்ணணும் நீங்கள், அதனால் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் சரின்ட்டு அம்மாவே தஞ்சோம்ட்டு அம்மாட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி இருக்குமான்னு. நீ கவலைப்படாதடா, அதை பற்றி நினைக்காதடா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிருந்துச்சு. அப்போ நான் இந்த 2 மாதமாக அம்மா மஞ்சள் காப்பை எடுத்து தண்ணியில் போட்டு வெறும் வயிற்றில் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு எந்த இதுவும் இல்லை. 2வது டெஸ்ட்டுக்கு போகையில் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுகரு கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது, அதனால தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போதைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ஆயிடுச்சு. ஜெய் பவானி. எங்களுக்கு கடைசி வரைக்கும் எங்கள் அம்மா தான் தொட. ஜெய் பவானி. என் பேர் பாலசுப்ரமணியன். நான் தினத்தந்தி பத்திரிகை ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சொந்த ஊர் வாசுதேவநல்லூர். நான் இந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட 2017 வந்தேன். கோயிலுக்கு வந்த பிறகு நிறையா என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நடந்திருக்கு. ஒரு நம்ம குருநாதர் சக்தி அம்மா இந்த முப்பெருந்தேவியர் பவானி அம்மாவை இந்த இடத்துக்கு கொண்டு தென்பகுதி ஏழை மக்களும் பார்த்திங்கன்னா அனைத்து வகையான ஐஸ்வர்யமான சந்தோஷங்களையும் அடையணும்னு சொல்லி அவங்களோட சந்தோஷத்துக்காக இந்த இடத்துல இன்றைக்கி 32வது ஆண்டாக அவங்க ஆன்மீக பயணத்தில் இன்றைக்கி அடி எடுத்து வச்சுருக்கிறாங்க. அது எல்லா மக்களுக்கும் ஒரு சந்தோஷமான பயணமாக இருக்கணும்னு இந்த நாளில் நாங்கள் எல்லோரும் குருநாதர் சக்தி அம்மாவுக்காக முப்பெருந்தேவியர் பவானி அம்மாட்ட நாங்கள் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். இப்போ இன்றைக்கி நிறைய பேர் இந்த இதில் ப்ரோக்ராமில் லைவ் சொல்லியிருப்பாங்க. நிறையா விஷயங்களை நம்ம முப்பெருந்தேவியர் பவானி அம்மா செய்த அற்புதங்களை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா எல்லா மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒளிபரப்பை நாங்கள் கொடுக்குறோம். எங்கள் குருநாதர் சக்தி அம்மா என்ன அப்படின்னா, அவங்க ஆன்மீக பயணத்தை ஒரு ஆத்மார்த்தமாக நம்ம முப்பெருந்தேவியர் பவானி அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அலங்காரத்தை பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். எல்லா மக்களும் என்ன பண்ணணும், எல்லோரும் எல்லா சந்தோஷமும் அடையணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட எங்கள் குருநாதர் சக்தி அம்மா தீவிரமாக பக்தர்களுக்கு ஆன்மீகத்தை கொடுத்து இந்த உலகத்தில் அனைத்து மக்களும் சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி இந்த பெரிய பாளையத்தில் தான் பவானி அம்மா இருப்பாங்க. அந்த பவானி அம்மாவை மட்டும் இருந்தால் அம்மா பல மக்களை ஆசீர்வதிச்சு அங்கே மிகப்பெரிய லெவலில் இருக்காங்க. சென்னையில் உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான அளவில் பவானி அம்மா வழிபட்டு இருக்கிறாங்க. இங்கே தென்பகுதி ஏழை மக்களும் இந்த இடத்துல எல்லா நலனும் எல்லாமே பெறணும், கிராமத்தில் உள்ள மக்களும் அப்படின்னு சொல்லி நம்ம முப்பெருந்தேவியர் பவானி அம்மாவா இங்கே நாகக்கன்னி அம்மன், நாகம்மன், அதுக்கு மேலே முப்பெருந்தேவியர் பவானி அம்மாவாக நமக்கு இங்கே அம்மாவாக வீற்றிருக்காங்க. அதை வழி நடத்தினது எங்களுடைய குருநாதர் சக்தி அம்மா. அவங்களுடைய ஆன்மீக பயத்தில் என்றும் நாங்கள் குருநாதர் சக்தி அம்மாவுக்கு வழித்துணையாக இருப்போம். ஜெய் பவானி. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244.